கொஞ்சம் அவசரத்துல வந்ததுனால காய்கறி வாங்காம வந்துட்டோமே, போய் வாங்கிட்டு வந்துருவோம். இந்தடா அம்மு, இந்த பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு அம்மா கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சரியா? அழாம வீட்லயே இரு, நான் கதவை பூட்டிட்டு போறேன். சரியா? பத்திரமா இருமா, அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே வந்து வாசல்ல நிக்கிறீங்க? நேருக்கு நேரா நின்னு என் முகத்தை பார்த்து பேசாம நீங்க பதுங்கி பதுங்கி போறதுல இருந்தே உங்களுக்கு வாழை பத்தின உண்மை தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நான் கடைக்கு போனேன், எனக்கு வழிய விடுங்க. நில்லுங்க. நந்தினிய பத்தி நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நந்தினியால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லுங்க. நான் யாருக்கும் பயப்படல, எனக்கு எதுவும் தெரியாது. வழிய விடுங்க, நான் கடைக்கு போகணும். நில்லுங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, நகை வேணுமா, இல்ல ஏதாவது பொருள் வேணுமா? என்ன வேணாலும் நான் தரேன். அந்த நந்தினி வாளை எங்க வச்சிருக்கா அத மட்டும் சொல்லுங்க. நான் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அத பத்தியே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தங்க? வழிய விடுங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கம்மா. நீங்க உண்மையை சொல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நீங்க நகரலன்னா என்ன, நான் நகர்ந்து போறேன். இங்க பாருங்கம்மா, நான் இங்கேயே இப்படியே தான் நின்னுட்டு இருப்பேன். உண்மை தெரியாம இங்க இருந்து போக மாட்டேன். நில்லுங்க, எனக்கு என்ன? எவ்வளவு நேரம் நிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னது, இவங்க சொன்ன மாதிரி அப்படி நின்னுட்டு இருக்காங்க? ஏமா இங்கே நிக்கிறீங்க? நான் சும்மா சொன்ன நினைச்சீங்களா? நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்கதான் நிப்பேன், நகரவே மாட்டேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? சாப்பிட்டியாடா? அம்மா கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். என்ன இவங்க போகாம இங்கே நிக்கிறாங்க? நீங்க என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்.
வா ஆதி. தூங்கலையாமா? மனசுல நிம்மதி இருந்தா தானே தூக்கம் வரும். மாத்திரை சாப்பிட்டீங்களாமா? மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வரும். நிம்மதி வருமா? உங்க மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய மருந்து எதுன்னு எனக்கு தெரியுமா? காணாம போன பரம்பரை வாழ் நாளைக்கு வீட்டுல இருக்கும். உங்க கையால அந்த வாளுக்கு பூஜை பண்ணதான் போறீங்க. காணாம போன வாளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தடயம் கிடைச்சிருக்குமா? வாளை திருடிட்டு பின்பக்க காம்பவுண்ட் சோர் வழியா தான் தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கான தடயம் கிடைச்சிருக்குமா? வாளை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேம்மா. நீங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க. நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆதி. என் மேல உனக்கு வருத்தம் கிடையாதுல்ல? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் ஏமா உங்க மேல வருத்தப்பட போறேன்? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தாம்மா. அம்மா, உங்க மனசுல எந்த குழப்பமும் வேணாம்மா. நீங்க மாத்திரையை போட்டு நல்லா தூங்குங்க. நான் பரம்பரை தேடி போறேன். நாளைக்கு அந்த வாளோட தான் வருவேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தாம்மா வந்தேன். ஆதி, சொல்லுங்கம்மா. பத்திரமா போயிட்டு வா. எனக்கு நீ முக்கியம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. வந்துடுறேம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. பரவாயில்ல. குருஜி பூஜை பண்ணணும்னு சொன்ன உடனே எங்க அகிலாண்டேஸ்வரி பார்வதிய பூஜை பண்ண சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயந்தேன். என்ன கங்கா நீங்க அகிலாவை இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அகிலாவை பொறுத்த வரைக்கும் பரம்பரை, அந்தஸ்து, கௌரவம், பாரம்பரியம், பூஜை, புனஸ்காரம் இதுலெல்லாம் யார் என்ன சொன்னாலும் தன்னை அவ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டா. ஓ, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ நகை, வெள்ளி பொருளுங்க, பணம் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு குறி வச்சு அந்த பரம்பரை வாளை மட்டும் தூக்கிட்டு போயிருக்கானே. பரம்பரை வாளை யாரு திருடிட்டு போயிருப்பாங்க? யாரு திருடிட்டு போனா இப்ப என்ன? அதான் ரிவால்வர் ரீட்டாவும் சிஐடி சங்கரும் தேடி போயிருக்காங்கல்ல, கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. அத்தை, நீங்க யார சொல்றீங்க? ஓ, ஆதி மாமாவையும் பார்வதியும் சொல்றீங்களா? ஆமாமா, கண்டுபிடிச்சிருவாங்க. இவ பெரிய துப்பறியும் சாம்பு. கொஞ்சம் பேசாம இருக்கியடி. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பார்வதி பரம்பரை வாளை எடுத்திருந்து இப்ப திரும்ப வாளை கொண்டு வந்து கொடுத்துட்டு அகிலாண்டேஸ்வரி கிட்ட நல்ல பேரு வாங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் என்ன பண்றது? சிச்சி, பார்வதிக்கு இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் கிடையாது கங்கா. நான் சும்மா அகிலாவுக்கு அவ மேல சந்தேகம் வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஏத்தி விட்டேன். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தானே நம்ம பால நாம போட்டு விளையாடணும். அப்பதானே அந்த பார்வதியை மூட்டை கட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்ப முடியும். அதுக்காக தான். பார்வதி எப்பவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க.
அவளுக்கு எப்பவுமே தன்னை ரொம்ப நல்லவளா காமிச்சுக்கணும், மாமியார் மனசுல இடம் பிடிக்கணும். அதுக்காக அவ உயிரை கொடுக்க கூட அவ தயாரா இருப்பா. அப்ப இந்த பரம்பரை வாழை யார் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அத்தை, எனக்கு என்னமோ பரம்பரை வாழை அந்த ராஜேஸ்வரி ஆண்டி தான் திருடி இருக்கணும்னு தோணுது. என்ன சொல்ற? அது பெரிய அத்தை பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, ஆனா அதை நிறைவேத்தல. அந்த கோவத்துல தான் இந்த ராஜேஸ்வரி ஆண்டி பரம்பரை வாழை திருடி இருக்கணும். ஆமா கங்கா, இந்த திண்ணை மூட்டை சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அந்த ராஜி செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. நீங்க எதுக்கும் அந்த ராஜிக்கு ஒரு போனை போட்டு நைஸா விசாரிச்சு பாருங்க. என்ன கங்கா இப்படி யோசிக்கிறீங்க? ஒருவேளை பார்வதி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா அகிலா கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம்ல. யோசிக்காம டக்குன்னு ஒரு போனை போட்டு விசாரிங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நானும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுவேன். இருங்க, கால் பண்றேன். ஆசைய பாரு, பெரிய ராஜதந்திரி. ஹலோ ராஜி, நான் கங்கா பேசுறேன். கங்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் எங்க நல்லா இருக்க முடியும்? அத உன் சம்மந்தி அகிலா என் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுத்துட்டாளே. ஏய், ஓ நிம்மதியை கெடுத்ததுனாலதான் நீ அகிலாண்டேஸ்வரி நிம்மதியை கெடுக்க பிளான் பண்ணிருக்க. நான் அப்படி ஒரு வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் கங்கா. சந்தர்ப்பம் அமையல. நான் என்னமோ அந்த சந்தர்ப்பம் இப்போ உனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? ஏய் ராஜி, என்கிட்ட எதுக்காக மறைக்கிற? உண்மையை சொல்லு. பரம்பரை வாழை நீ தானே எடுத்துட்டு போன. எதுக்காக உளறிட்டு இருக்க இப்படி? அந்த அகிலா உன்கிட்ட இப்படி கேட்க சொன்னாளா? இந்த மாதிரி உன்னை அகிலா தான் கேட்க சொன்னாளா? இல்ல இல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அகிலா சம்பந்தப்பட்ட யார் கூட நான் பேச தயாரா இல்ல. வெய் போன. என்ன கங்கா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அவ என்னமோ வாழை எடுக்கலன்னு தான் சொல்றா. ஆனா அவ என்கிட்ட இப்படி டென்ஷனா பேசுறத வச்சு பார்த்தா வாழ் காணாம போனதுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதோ தப்பா இருக்கே. ஆக எல்லாரும் கூட்டு கலவாணிங்க தான். எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தெரியுது, ராஜேஸ்வரிக்கும் கங்காக்கும் சித்திக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்கோம். ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ராஜேஸ்வரிக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்போ ராஜேஸ்வரியை பிடிச்சா பரம்பரை வாழ் கிடைக்கும். பிடிக்கிறேன். ஆதி சார் கால் பண்ணுறாரு. என்ன விஷயமா இருக்கும்? சரி கேட்போம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் மகேஷ், ஹவ் யூ? நான் நல்லா இருக்கேன் சார். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் சார். பார்த்தா நீங்களே பண்ணிட்டீங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் மகேஷ், அதுக்கு தான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உன் கல்யாண விஷயமா எங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு பரம்பரை வாழ் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மறந்து போகிற விஷயமா அது? அதனால தானே சார் நம்ம 2 பேரோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு பூஜாரியில் இருந்த பரம்பரை வாழ் காணாமல் போயிடுச்சு மகேஷ். என்ன சார் சொல்றீங்க? எப்போ காணாமல் போச்சு? நைட் காணாமல் போயிருக்கு. எங்களுக்கு காலையில் தான் தெரியும். சார், திருநது யாருன்னு தெரிஞ்சுதா? அதுக்காக தான் மகேஷ் நான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன்.
எங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் உங்கள் அம்மா அந்த வாள் எடுத்திருப்பாங்களோன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் உங்கள் அம்மா அந்த வாள் எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. சார் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார். எங்க அம்மா இந்த மாதிரி சில்லியா நடந்துக்கிறவங்க தான். இந்த நந்தினி வேற அடிக்கடி அம்மாவை மீட் பண்ணிட்டு போறாங்க. நந்தினியா? அதனால தான் நான் அடிச்சு சொல்றேன் சார், இவங்க 2 பேர் வேலையா தான் இருக்கும். மகேஷ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சார் ஹெல்ப் பண்ணலாம் கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை மகேஷ், உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க செல்ஃபோன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க முடியுமா? உங்கள் அம்மா ஏந்திரிக்கிறதுக்குள்ள நான் திருப்பி கொடுத்துட்றேன் மகேஷ். சரிங்க சார். அம்மா மாத்திரை போட்டுட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் ஃபோன் எடுக்க முடியும். நோ ப்ராப்ளம் மகேஷ், நான் வெயிட் பண்ணுறேன். நீ ஃபோன் எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே சார், நான் எப்படியாவது ஃபோன் எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே மகேஷ், ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் சார். அம்மா மாத்திரை போட்டு தூங்கியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. எப்படி அந்த ஃபோன் எடுக்கிறது? அம்மா படுமா, இதை வந்துடுறேன். என்ன இந்த அம்மா என்ன வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துருக்குறாங்க? அம்மா படுறாம்மா, படு.